மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகிற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள். இன்னும் ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு பிற்பாடு பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி கட்டாயம் பார்க்க போகின்றோம். ஏனெனில் பல பெண்கள் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு தங்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி கட்டாயமாக டாக்டர் நீங்க கதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே இன்னும் ஒரு 4 நிகழ்ச்சிக்கு பிற்பாடு இதை முடித்து போட்டு நாங்கள் கதைக்கலாம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் மணி சின்னத்தை அமர்த்தி பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே கட்டாயமாக என்னை ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே வெளியூர் நண்பர்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094777356245 வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இன்று போன முறை நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்பங்க்ஷனுக்கு எவ்வாறான பரிசோதனைகள் இருக்கின்றதை கண்டுபிடிக்க சொல்லி நாங்கள் உண்மையாக இந்த லேட்டஸ்ட் பரிசோதனைகளை சொன்னேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றபடியினால ஒரு முழுமை தன்மை வருவதற்காக இன்னும் ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால் பீனைல் டைனமிக் இன்ஃபியூஷன் கார்பனோமெட்ரி. இதனுடைய என்னென்றால், அதாவது இந்த ஆண்குறிக்குள்ளே இந்த நாங்கள் ஒரு மருந்தை, ஒரு டையை செலுத்தி ஆண்குறிகள் இருக்கின்ற அந்த குடாக்கள் இருக்கிறது, அதை நாங்கள் கவன சைனஸ் என்று சொல்லுவோம். இந்த குடாக்களுள்ளே அந்த மருந்தை செலுத்தி அதன் பிற்பாடு அந்த ஆண்குறியை நாங்கள் விரைப்படைய செய்ய வேண்டும். எனவே ஆண்குறி எவ்வாறு விரைப்படைய செய்வது என்று சொன்னால், அதை நீங்கள் ஏதாவது படங்கள் பார்க்கலாம் அல்லது போன் ஃபிலிம்ஸ் பார்த்து ஆண்குறியை விரைப்படைய செய்து கொண்டு இருக்கின்ற போது நாங்கள் அந்த ஆண்குறியை அப்படியே ஸ்கேன் படம் எடுப்பது. இதுதான் கார்பனோமெட்ரி என்று சொல்லுவோம். அதாவது பீனைல் டைனமிக் இன்ஃபியூஷன் கார்பனோமெட்ரி என்று சொல்லுவோம். எனவே இதுவும் இப்போது மிக அதிகமாக பேசப்படுகிற ஒரு விடயமாக இருக்கிறது. இது உண்மையாக எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் இதை நாங்கள் செய்வதில்லை. மற்ற மருத்துவத்திலே மிகவும் முன்னேறிய நாடுகளிலே இதை பற்றிய விளைவுகள் எல்லாம் செய்யப்படுகிறது. இன்னொரு வகையான முறை இருக்கின்றது. என்னவென்றால் இன்டர்னல் பியூடென்ட்ரல் ஆர்டீரியோகிராஃபி என்று சொல்லுவோம். அதாவது இந்த இரத்த ஓட்டத்திலே ஆண்குறிக்கு செல்லுகின்ற இந்த இரத்த ஓட்டத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த இன்டர்னல் பியூடென்டல் ஆர்டரி என்று சொல்லி ஒரு நாடி இருக்கின்றது. அதாவது ஆண்குறிக்கு இரத்தத்தை வழங்குகின்ற நாடி இருக்கின்றது. இந்த நாடி ஆண்குறிக்கும் விதைப்பைக்கும் இரத்தத்தை கொடுக்கிற நாடி. இந்த நாடியிலே நாங்கள் ஒரு டையை செலுத்தி அதன் பிற்பாடு நாங்கள் அதை அப்படியே எவ்வாறு நான் முதலே சொன்னது போல ஹார்ட்டை நாங்கள் இந்த ஆஞ்சியோகிராஃபி செய்வது போல இது ஆர்டீரியோகிராஃபி என்று சொல்லி இந்த ஹார்ட்ல எவ்வாறு இந்த முடிவு நாளங்களை நாங்கள் ஒரு டையை செலுத்தி எக்ஸ்ரே படம் எடுத்து பார்ப்பது போல இந்த நாடிக்குள்ளே நாங்கள் ஒரு டையை செலுத்தி அதன் மூலமாக நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த ஆண்குறியினுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, ஆண்குறி விரைப்படைகின்ற போது இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, கூடுகிறதா குறைகிறதா கடைப்படுகிறதா என்பதை பற்றி இதெல்லாம் பார்க்கப்படும். ஏன்னா இவையெல்லாம் மிகவும் மிகவும் பிந்திய நிலைமைகளாகத்தான் இருக்கிறது. சரியான ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் கண்டிஷன் என்று சொல்லுவோம். மிகவும் ஒரு சுத்தமான, அதாவது ஒரு சின்ன கிருமி கூட இந்த ஆண்குறிக்குள்ளே நாங்கள் இந்த ஊசிய மருந்துகளை ஏற்றுகின்ற போது சென்றால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த ஆண்குறியின் உள்ளே அது ஒரு கிருமி தொற்றை ஏற்படுத்தும். அது பெரிய ஒரு பிரச்சனை. லேசிலே அதிலிருந்து எங்களால் விடுபட முடியாது என்றபடியினால் மிகவும் ஒரு சுத்தமான, மிக சுத்தமான ஸ்டெரைல் ஏசெப்டிக் என்று சொல்லுவோம். மிகவும் சுத்தமான நிலைமையிலே தான் இந்த பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும். அப்படி செய்தாலும் கூட பலதரப்பட்ட பிரச்சனைகள் அந்த இடங்களிலே ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதையும் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சொல்லுவோம், இந்த நரம்பு சம்பந்தமான விடயங்களை பார்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், அதை நியூரலாஜிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய கை வழங்காவிட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி என்று சொல்லுவோம். அதாவது அந்த இடங்களில் இருக்கிற நரம்புகளை தூண்டி இந்த நரம்புகள் எல்லாம் எவ்வாறு
வேலை செய்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போலதான் இங்கும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி உங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஆண்குறி ஒழுங்காக செயல்படுவதற்கு சரியான இரத்தோட்டம் தேவை. இரண்டாவதாக நரம்புகள் பாதிக்கப்படுமாக இருந்தால் ஆண்குறி பாதிக்கப்படும் என்றபடியானால் குடிகாரர்களுக்கு நன்றாக இந்த மதுபானம் பாவிப்பவர்களுக்கு மனைவியுடன் ஒழுங்காக இருக்க முடியாத நிலைமை நாங்கள் காண்கிறோம். அது பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த மதுபானத்தினாலே நரம்புகள் நேரடியாக பாதிக்கப்படுகிறது. இரண்டாவதாக இந்த மதுபானத்தினால ஈரல் பாதிக்கப்படுகிறது. ஈரல் பாதிக்கப்படுகின்ற போது ஈரலிருந்து வருகிற இந்த ஈரலிருந்து உற்பத்தியாக டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகின்ற ஹோமோனை உற்பத்தியாக தேவையான பொருட்கள் எல்லாம் எங்களுடைய விதைப்பைக்கு வழங்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. எனவே இவையெல்லாம் மதுபானம் பாவிப்பவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை. எனவே இந்த இடத்துல நாங்கள் எவ்வாறு கைகால் வழங்காமல் விட்டால் நரம்பு கடத்தல் படிப்பை, அதாவது நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடியை செய்கிறோமோ அதே போலதான் இங்கேயும் நாங்கள் என்ன செய்யலாம், நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடியை செய்யலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று செய்யலாம். என்னென்றால் பல்போ கேவினோசஸ் ரிஃப்ளெக்ஸ் லேட்டன்சி என சொல்லப்படுகிற இன்னும் ஒரு சோதனை இருக்கு. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் இந்த நான் முதலிலே சொன்னது போல ஆண்குறியை உள்ளுக்குள்ள இருந்து அல்லது வெளியில இருந்து ஆண்குறிக்கு ஒரு தூண்டல் ஒன்று கொடுப்போம். செயற்கையான தூண்டல் கொடுத்துட்டு போட்டு அந்த ஆண்குறி விரைப்படைவதற்கு இவ்வளவு காலம் தேவை. எனவே இவையெல்லாம் மிகவும் லேட்டஸ்டான மிக மிக பிந்திய இந்த இன்வெஸ்டிகேஷன் மிக பிந்திய பரிசோதனைகளை தான் நான் உங்களுடன் விவரித்துக் கொண்டிருக்கிறேன். இது எல்லாம் இன்று நடைமுறையிலே வந்து விட்டது. எனவே அந்த ஆண்குறியை நாங்கள் ஆண்குறியை தூண்டினதிலே இருந்து ஆண்குறி விரைப்படைய தேவையான காலம் எவ்வளவு என்பது பற்றி தான இந்த ஒரு படிப்பை செய்கிறோம். அதை நாங்கள் பல்போ கேவினோசஸ் ரிஃப்ளெக்ஸ் லேட்டன்சி என்று சொல்வோம். இப்படிப்பட்ட ஒரு படிப்புகளும் கூட இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் மனநிலை மிகவும் முக்கியம். ஒரு மனைவியுடன், அதாவது வீட்டிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, வேலை ஸ்தலங்களிலே பிரச்சனை, கடையிலே பிரச்சனை, ஆபீஸிலே பிரச்சனை, இவற்றுடன் நாங்கள் மனைவியுடன் ஒழுங்காக இருக்க முடியாது. ஏனெனில் அந்த பிரச்சனைகள் எங்களுடைய மூளையை அமுழ்த்தி மூளையை அப்படியே மழுங்கடித்து விடும். எனவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, அழுத்தம், மன அழுத்தம், டிப்ரெஷன் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். எனவே இவற்றுக்கும் கூட ஸ்பெஷலைஸ் சைக்கோ டயக்னோஸ்டிக் இவல்யூஷன் என்று சொல்லி, அதாவது ஒருவர் இவ்வாறு பாதிக்கப்படுகின்ற போது அவருடைய ஆண்குறி விரைப்படையவில்லை, நாங்கள் மருந்துகள் கொடுத்து பார்த்தோம், எல்லா சோதனைகளும் செய்து பார்த்துட்டோம், எல்லா பரிசோதனைகளும் நார்மலாக இருக்கின்றது, ஒரு பிரச்சனைகளும் இல்லை என்ற ஒரு நீதியிலே நாங்கள் என்ன சொல்லுவோம், இவர்களுக்கு ஸ்பெஷலைஸ் சைக்கோ டயக்னோஸ்டிக் இவல்யூஷன் என்று சொல்லி மனநிலையை பார்க்கின்ற அசஸ் பண்ணுகிற ஒரு சோதனையை செய்வோம். எனவே நான் இவ்வளவு சோதனைகளும் என்னென்றால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்படி விஞ்ஞானம் மருத்துவம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒழுங்காக்குங்கள். உங்களுக்கு தெரியும், குடும்பத்திலே பாலியல் வாழ்க்கை, செக்ஸ் லைஃப் என்பது, செக்ஷுவல் ஹெல்த் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த பாலியல் வாழ்க்கை பாதிக்கப்படமாக இருந்தால் உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டு உங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகள், நாளாந்த வேலைகள் எல்லாமே பாதிக்கப்படும். நீங்கள் செக்ஸிலே நீங்கள், அதாவது உங்களுடைய மனைவியை நீங்கள் ஒழுங்காக சந்தோஷப்படுத்தினீர்களாக இருந்தால், அவர்களுக்கு உச்சக்கட்டம் ஆர்காசம் வரை மட்டும் நீங்கள் மனைவியுடன் இருந்தீர்களாக இருந்தால் அடுத்த நாள் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இல்லாவிட்டால் வெறும் சோறும் சாம்பலும் தான் உங்களுக்கு கிடைக்கும். எனவே பெண்களை, மனைவியை ஒழுங்காக உச்சக்கட்டம் அடை மட்டும் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.